ஆமா ஆமா. அவனுங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க இங்க? எங்க போறாங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்காங்க. அப்பனா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஹர்கானி பாத்தியா அவுட்புட் எப்படி செம்மையா இருக்குல்ல? ஆமா நவமித்ரா, சூப்பரா இருக்கு. அவுட்புட்டே இப்படின்னா இன்புட் எப்படி இருக்குன்னு பாரு வா. அட்டி பாவிங்களா, நவமித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். இவ என்ன ஊர்க்கறங்கிக்கிட்டு இருக்கா? போறா போறா, நம்மளும் பின்னாடியே போவோம், இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு எப்படியாச்சு இவளை கரெக்ட் பண்றேன். கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இருக்க மிச்சதெல்லாம். நவமித்ரா, இது என்னது? சூப்பரா இருக்கு இடம். ஆமா நல்லா இருக்கும். இந்த இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கா, நான் பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர் தாமா. ஆனா நீ இப்போதான் வந்திருக்க, அதனால உனக்கு சட்டுன்னு தெரிஞ்சிருக்காது. எங்க அண்ணா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த சமயத்துல நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். எங்க அம்மா வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்க தான் அடம் பிடிச்சு எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுவோம். அப்ப ஒரே ஒரு வாட்டி வந்ததுதான். அதுக்கு பிறகு அனினா கூட தான் வந்திருக்கேனே. ஓ சூப்பர்ப்பா. பாரு, இன்னும் நிறைய இருக்கு. மேலெல்லாம் போனோன்னு வச்சுக்கோ, சூப்பர் சூப்பரா இருக்கும். வா போலாம். வா. ஐயோ நவமித்ரா, இது என்ன? இது மால் தான். சூப்பரா இருக்கு. வா மேல போகலாம் வா. இல்ல இல்ல, மேல போறதுக்கு முன்னாடி அங்க பாரு. அது என்னது? அதான் எழுதி இருக்கு பாரு, ஸ்கேரி ஹவுஸ். வா. எப்படி சூப்பரா இருக்குல்ல? வா உள்ள போலாமா? நான் வரல. பயமா இருக்கா? நானும் அப்படிதான். பயந்தாங்கோலியா? ஸ்கேரி ஹவுஸ் போற அளவுக்கு அவ்வளோ பெரிய பட்டக்கிறா நீ? இவளை என்னமோ நினைச்சோம், ரொம்ப வித்தியாசமா இருக்கான். போட்டி போ, இன்னைக்கு உன்னை கவர் பண்றேன். அர்கானி, உனக்கு அங்க இருக்க சுடிதார்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கா? ஆமாப்பா, எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா நம்மளால தான் அது வாங்க முடியாதே. உள்ள வரதுக்கான என்ட்ரி பீஸே நீ தான் கொஞ்சம் போட்ட. என்னால ஃபுல்லா கொடுக்க கூட முடியல. அடி பாவி, நீ தானடி பாதிக்கு மேல போட்ட. இருந்தாலும் ஃபுல்லா கொடுக்க முடியல. சரி, நமக்கு இது ஒண்ணு வேண்டாம்ப்பா. வாங்க போறதில்ல, சும்மா பார்த்துட்டு போகலாம். அங்க பாத்தியா, ஒரே ட்ரெண்டியான ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமா இருக்கு. மால்க்கு வந்தாலே இதான். இப்போ என்ன ட்ரெண்டில இருக்கோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிடலாம். சூப்பரா இருக்குப்பா. ஊய், எங்க போற? நவமித்ரா இங்க வா. என்ன இருக்கா நீ? அங்க பாரு. எது? அந்த ஃப்ராக் மாடல் ஸ்டோன் வச்சிருக்க ஆஃப் சாரி தானே? ஆமா தெரியும், உன் கண் அங்கதான் போகும்னு. சூப்பரா இருக்குப்பா. அந்த தாவணி மாத்திரம் நான் உடுத்தினா சூப்பரா இருக்கும் தெரியுமா? இப்ப என்ன, அது நீ உடுத்தி பார்க்கணுமா? இல்ல பின்ன. எனக்கு அது வாங்க தோணுது. என்ன வாங்க தோணுதா? அடி பாவி, அதோட பிரைசஸ்லாம் என்ன தெரியுமா? எவ்வளோ? நீ சொன்னியே அந்த ஆஃப் சாரி 4500. என்ன 4500னா 4500? ஆமா ஆமா, வாய மூடு. நவமித்ரா, இது என்ன இவ்ளோ விலையா இருக்கு? ஆமா அப்படிதான். சரி போலாம். ஏய், ஏன் இப்படி ஆயிட்ட? உனக்கு அது வேணுமா? ஆமா. இப்ப வாங்க முடியாதே, அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? அழகா இருக்கு, அவளுக்கு போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா பைசா தான் இல்லையே. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், நம்ம கிட்ட பைசா இல்லாத போது என்னத்தை யோசிக்க. சரி நம்ம போகலாம். என்னப்பா, நம்ம போலாமா? ஹாய் கேர்ள்ஸ். சொல்லுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு என்ன, இப்ப அந்த ஆஃப் சாரி வாங்கணும் அவ்வளவுதானே? ரொம்ப சிம்பிள், வாங்க. எங்க? வாங்க. இல்ல இல்ல வேண்டாம். அட வாங்க கேர்ள்ஸ், அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க. ஈஸியா மணி சம்பாதிக்கலாம். மணி சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆஃப் சாரியை நீங்க வாங்கிக்கிடலாம். அப்படியா?
ஆமா கேர்ள்ஸ், ரொம்பவே சூப்பரான கேம். ஈஸியா மணி ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நீங்க வந்து பாருங்களேன், உங்களால அந்த கேம்ல இருந்து வெளியவே வர முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ம் அது இல்லை வேண்டாம். நான் சொல்றேன்ல, நம்பிக்கையா வாங்க, ஒன்றும் ஆகாது. அது போகலாமா? கமான் கேர்ள்ஸ். இல்லை வேண்டாம். வா சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயமா இருக்கு எனக்கும் தான். சரி, ஒரு தாவணிக்கு மாத்திரம் பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் வந்துடலாமே. சரி ஓகே. என்ன கேர்ள்ஸ், என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க? அது வரோம். ஹே, சூப்பர் சூப்பர். வாங்க. மாலுக்கு உள்ள இல்ல, கொஞ்சம் வெளியே போகணும். நல்லா செக்யூரான பிளேஸா தான் இருக்கும். பயப்படாம வாங்க. இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒன்றும் வாங்க முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணது தான் இது. கொஞ்சம் பயமா தான் இருக்கேன், ஆனாலும் போகலாம். யார் அந்த பொண்ணு? பார்க்கவே சும்மா தும்முன்னு இருக்கா. இவளுங்க 2 பேரும் எதுக்கு கூட்டிட்டு போறா? பாப்போம். கேசினோவா? மொபைலே செத்திங்கடி. என்ன மீறி எப்படி இந்த கேம் விட்டு வெளியே போயிடுறீங்கன்னு பாக்குறேன். ஹாய் கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் கேம். ஆ பயப்படாதீங்க கேர்ள்ஸ், உங்களுக்கு தேவையான பணத்தை அள்ளிக்கிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பின் தான், ஓகே? ம். நவமித்ரா, சொல்ல இருக்கானி. இது என்னது? என்னாச்சு கேர்ள்ஸ்? அது இல்ல, இவளுக்கு இந்த கேம் பத்தி தெரியாது, அதான். நான் சொல்லட்டா? இல்ல நானே சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. அர்கானி, கொஞ்சம் சத்தமாவே சொல்லு. இவ ஒருத்தி. சரி சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த டேபிள்ல 360 டிகிரி சர்க்கிள் ஷேப்ல ஒன்று இருக்கு பாத்தியா? அதுல மொத்தம் 36 நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்குன்னு பக்கத்துல ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்லயும் 36 நம்பர்ஸ் இருக்கும். சரி, அங்க 2 பேர் நிக்கிறாங்க பாத்தியா? அவங்க தான் நமக்கான டீலரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கான போர்டு கொடுத்துருக்காங்க பத்தியா? அந்த 36 நம்பர் வரைக்கும் போட்டு அந்த போர்டில் ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கணிச்சு வச்சிடணும். அவங்க ஒரு பால் உருட்டி விடுவாங்க. அந்த பால் கரெக்டாக எந்த நம்பரில் போய் விழுதோ அது மாதிரி ஒரு கணக்கு பண்ணி நம்மளோட காயின்ஸ் எடுத்து அதில் பெட் பண்ணிடணும். ஓகேவா? காயின்ஸ்னா இங்கே இருக்கே பிளாஸ்டிக், அதுதான் நம்மளோட மணி அதில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மணி அமௌண்ட் நம்ம கிட்ட தான் இல்லையே. அதான் அந்த அக்காவை போட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஓ, அதுதான் சொன்னாங்களா? ஆமாண்டி. சரி, அப்படி நம்ம சொன்ன நம்பர்ல விழலன்னா நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க. நம்ம கிட்ட எங்க இருக்கு பணம்? ஷாக்க குரடி. நவமித்ரா, நம்ம கிட்ட தான் பணம் இல்லையே, அப்புறம் நம்ம தோத்துட்டோம்னா எப்படி கொடுப்போம்? அப்படியெல்லாம் தோக்கவே முடியாதுடி. எப்படி சொல்றேன்? ஒரு கோழி குண்டு, ஒரே ஒரு அமௌண்ட்டு, ஒரே ஒரு நம்பரு, அப்புறம் எப்படி கரெக்டா வந்து நம்ம செலக்ட் பண்ண நம்பர்லயே வந்து விழும். அடியே, இப்படியெல்லாம் பாயிண்ட பிடிக்காதடி. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதடி, பார்த்துக்கிடலாம். உனக்கு ஆஃப் சாரி வேணுமா வேண்டாமா? அது வேணும். இந்த கேம நினைக்கும் போது வேண்டாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? சிவா மனசுல சக்தி படத்துல இப்ப இருக்குன்றியா இல்லன்றியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமா, தெரியல மச்சி, ஒரு காட்டுச்சாலான காமெடி கூட வருமே. கடவுளே. அடியே, கேம பாருடி. ஆமா, இந்த கேமுக்கு பேர் என்ன? கேசனோவாடி. கேசனோவாவா? ஆமாண்டி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கேன். பயப்படாத, அந்த அக்கா தான் நல்ல நம்பிக்கையா சொல்றாங்கல்ல. விளையாடிட்டு பைசா வின் பண்ணிட்டு உனக்கு அந்த ஆப்சரி வாங்கிட்டு போலாம். சரி. என்ன கேர்ள்ஸ், கேமை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுக்கா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். மவளே, இந்த டைம்காக தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆட்டம் ஆனடி. இரு பழி வாங்காம விடவே மாட்டேனே. எங்க கூப்பிடுடி, நான் திரும்பி பார்க்கவே மாட்டேனே, பேசவே மாட்டேன். எங்க
வாட்டி புரிய வச்சாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டியா எங்கேயாச்சும்? உனக்கு தேவைதான். நல்ல ஆளு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவ? ஒரு வாட்டியா 2 வாட்டியா? எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ உன் லக்ஷ்மி பேசினது தான் உண்மைன்னு நினைச்சல்ல. உனக்கு இது தேவைதான். நீ நல்லா அனுபவிச்சுக்கோ. அச்சோ செல்லாண்டி நீ. இப்படி எல்லாம் பண்ணா யாருக்கு தான் அள்ளி எடுத்து கொஞ்சம் தோணாது? செல்லமே, மாமாவை கஷ்டப்படுத்தினது மாத்திரம் இல்லாம எப்படி காய போட்ட தப்பில் அடிச்செல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுக்கோ. அப்போதான் இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். இனி ஒரிக்க கூட மாமாவை இப்படிலாம் சந்தேகப்பற்றவே கூடாதுன்னு தோணும். என் பட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் தோணுது. என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டல, அனுபவிச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் மாமா மனசு மாறுச்சுன்னா பாப்போம். கட்டி தங்கும்.